ராகவா, எல்லாம் செஞ்சு மேஜை மேல வச்சிருக்கேன். கொட்டிக்கிட்டு ஊர்வலம் போக சொல்லு. காப்பி குடித்து கொண்டிருந்த ராஜி மாமியார் பாக்கியத்தின் குரல் கேட்டு திரும்பினாள். தினசரி கேட்கும் வார்த்தைகள்தான், புதிதாக ஒன்றுமில்லை. பக்கத்தில் எதுவும் காதில் விழாதது போல் அமர்ந்திருந்தான் ராகவன். அவன் கண்கள் டிவியில் இருந்தன. 1 வருடத்துக்கு முன்பு வரை இப்படி இல்லை. ராகவனுக்கு திடீரென்று வேலை போனதும் ராஜி வேலைக்கு போக தொடங்கினாள். சிறிய நிறுவனமாக இருந்தாலும் 6 மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு 2மே கிடைத்தன. அப்போது ராஜிக்கு இருந்த மரியாதை ராகவனுக்கு மீண்டும் வேலை கிடைத்ததும் பறிபோனது. பாக்கியம் தூபம் போடவே அடிமனதில் இருந்த சந்தேகம் விருட்சமாய் வளர்ந்து குடும்பத்தின் ஆணிவேரையே அசைத்துக் கொண்டிருந்தது. வேலையை விட முடியாதபடி வாங்கியிருந்த புது வீடும் அதன் கடன் சுமையும் பயமுறுத்த ராகவனால் ராஜியை வேலையை விட சொல்லவும் முடியவில்லை. ராஜியை சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியவில்லை. என்னவோ போ, எனக்கு எதுவுமே சரிபடல. நீயும் தான் படிச்சிருக்க, உனக்கு என்ன கிடைச்சது என்று பாக்கியம் வேப்பிலை அடித்ததில் ராகவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜியை குத்தி கொதறி மகிழ்ந்தான். என்ன மகாராணி, இந்த மாசம் எவ்வளவு இன்கிரிமெண்ட்? பேசாம சுடிதார் போட்ட பொண்ணா பிறந்திருக்கலாம். அப்போ எனக்கு கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் என்று கிண்டலாக பேசுவான். மருமகள் கை நிறைய சம்பாதித்து மகனும் அவளை கொண்டாடினால் வீட்டில் தன் அதிகாரம் என்ன ஆவது என்ற பயத்தில் ராஜியை வேலையை விட்டு நிறுத்துவதிலேயே குறியாய் இருந்தாள். இஎம்ஐ பற்றி பாக்கியம் என்ன கண்டாள்? மொத்தத்தில் அடிபட்டது குழந்தை ரவிதான். அவனை கவனிக்கத்தான் யாருக்கும் நேரமில்லை. இன்டர்கிராம் ஒலிப்பதை கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டாள் ராஜி. எதிர் அறையில் இருந்த ஜிஎம் தன்னை அழைத்ததை கேட்டு அவர் அறைக்குள் நுழைந்தாள். யூ ஆர் நாட் ஆல்ரைட் ராஜி. ஒய், எனி ப்ராப்ளம்? ஒன்றுமில்லை சார். நோ நோ, நான் தினமும் கவனிக்கிறேன் உன்னை. பர்சனலா ஏதாவது விஷயமானாலும் பரவாயில்லை, என்கிட்ட சொல்லு. என்னை உனக்கு ரொம்ப வேண்டியவனா, நல்ல நண்பனா நினைச்சுக்கோ. நீ எவ்வளவு திறமையான பொண்ணு, புத்திசாலி. உன்னை மாதிரி ஒர்க்கர்ஸ் இந்த ஆபீஸுக்கு தேவை. நீங்க நல்லா இருந்தாதான் எங்களுக்கு நல்லது. கமான் டெல் மீ. இந்த புகழ்ச்சியால் தலை நிமிர ராஜி சந்தோஷமானாள். சார், அது வீட்ல குழந்தைய கவனிச்சுக்க யாரும் இல்ல. மாமியார் மாட்டேங்கிறாங்க. நான் வேலைக்கு வருவது அவங்களுக்கு இஷ்டமில்லை. டைமிங்ஸ் வேற முன்ன பின்ன இருக்கா. டெய்லி வீட்டுக்கு போக லேட் ஆயிடுது. அதான் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன். என்ன உளர்ற? இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. உன் கெரியர், ஐடென்டிட்டி அவ்வளவையும் தொலைக்க போறியா? ஆபீஸ்ல உனக்கு இருக்கிற கௌரவம் உன் குடும்பத்துக்கு எப்படி புரியும்? ஓகே, நீ இங்க முக்கியம். உனக்கு முக்கியத்துவம் தராத உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறதை நிறுத்து. ஒன்னு பண்ணலாம் நாம. நான் விபி கிட்ட உனக்காக பேசுறேன். நீ உனக்கு சௌரியமான டைமிங்ஸ்ல ஒர்க் பண்ணு, கவலைப்படாத. ராஜி நிம்மதியானாள். தேங்க்யூ சார் என்றாள் மனப்பூர்வமாக. தோழி சுபாவோடு மாலையில் ஜவுளி கடைக்கு சென்ற ராஜி அங்கு அழகான நீல நிற ரெடிமேட் ஷர்ட் ஒன்றை வாங்கினாள். யாருக்கு ராஜி? உன் ஹஸ்பண்டுக்கா? நம்ம ஜிஎம்முக்கு. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளாம். என்னை வர சொல்லியிருக்காரு. தனியாவா போற? இத பத்தி ராகவன் கிட்ட சொன்னியா? அவர்கிட்ட சொல்லி என்ன ஆகணும்? நம்மை பிடிக்காம சந்தேகப்படுறவரை விட நமக்கு மதிப்பு கொடுக்கறவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் நாம நடந்துக்கணும். முட்டாள் மாதிரி உளராதே. நாளைக்கு பார்ட்டின்னு கூப்பிடுறவர் அப்புறம் எங்க வேணாலும் கூப்பிடுவார். நிறுத்து. என் கஷ்டத்தை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா கம்ஃபர்டபுள் டைமிங்ஸ்ல ஒர்க் பண்ண சொல்லுவாரு. நல்ல மனுஷன்டி. என்னை ரொம்ப வேண்டியவனா நினைச்சு என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏண்டி, உன் புத்திய அடமானம் வச்சிட்டியா? வேலை வாங்குற முதலாளி வேலை நடக்கணும்னா எப்படியும் பேசுவாருன்னு புரியலையா? உன் குடும்பத்து பிரச்சனையை நீ யோசித்து சரி பண்ணாம இப்படி 3வது மனுஷன் மூக்கை நுழைக்கிறபடியா பண்ணுவ? எப்பவும் கூட இருக்க போறது உன் புருஷன். குடும்பத்தை விட 3வது மனுஷன் நட்புக்கு மரியாதை தர துவங்கினா ஒரு பெண்ணுக்கு அதைவிட பெரிய ஆபத்து வேண்டாம். அவர் நல்லவராவே இருக்கட்டும்.
ஆனா எதுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆபீஸ்ல எல்லோரையும் கூப்பிட்டா அது வேற. உன்னை மட்டும் கூப்பிட்டா என்னடான்னு யோசனை பண்ண மாட்டியா? அன்பு காட்டுற இடத்துல எல்லாம் மனசை விடக்கூடாது. தரையில கால் இடறி விழுந்தா எழலாம். மனசு இடறி விழுந்தா மார்க்கமே கிடையாதுடி. ஒருத்தர்கிட்ட பிரியமா இருந்தா தப்பா? கம்மிய குரலில் ராஜி கேட்க, கண்டிப்பா தப்பில்லை. ஆனால் அது நம்ம குடும்பத்தை பாதிக்காத வரைத்தான். அன்பை வெளியே தேட துவங்கினா முதல் அடி நம்ம குழந்தைகள் எதிர்காலத்துக்கும் குடும்பத்தோட மரியாதைக்கும் தான் விழும். அளவுக்கு மீறினால் அமுதம் மட்டும் இல்ல, அன்பும் நஞ்சாகும் என்ற சுபா ராஜியை தோளோடு அணைத்து ஆறுதல் சொன்னாள். ராஜியின் கண்கள் கலங்கினாலும் அவள் மனதில் தெளிவு பிறந்தது. நீல நிற சட்டை ராகவனுக்கு பொருத்தமாய் இருக்கும் என்று மனதில் தோன்றியதும் கண்ணீரை துடைத்தவாறே புன்னகைத்தாள்.